Welcome to IQ Study, Unique Approach of Teaching. Today, in 10th Standard Max, exercise 1.4 la 11th sum, 12th sum இந்த செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க 11th sum என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. The distance s an object travels under the influence of the gravity in the time t seconds is given by s of t is equal to half gt square plus at plus b where g is the acceleration due to gravity. A, B are constant அப்படி சொல்லிட்டாங்க. Check if the function of t is 1 to 1. 1 to 1 function அப்படினாவே நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேங்களா? t1 t2 அதாவது நம்ம அந்த கொடுத்துருக்க x நாக்க x1 x2 சொல்லி போடுவோம், t நாக்க t1 t2 போடுவோம். இங்க பாருங்க ஃபங்க்ஷனே வந்து s of t தான். இப்போ இந்த s of t1 is equal to s of t2 அப்படி சொல்லி நான் போட போறேன். இப்போ இந்த மாதிரி நான் போடும்போது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ from this இதுல இருந்து போட்டோம் அப்படினா half g t1 square plus a t1 plus b. பாருங்க இந்த ஈக்குவேஷன் இது s of t இதல தான் வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இப்போ இது is equal to என்ன வரும் அப்படினா half g t க்கு பதிலா t2 ன்னு சொல்லி போடுறேன். இப்போ t2 square plus a t2 plus b ன்னு இருக்கு. இப்போ இதல இருந்து பார்த்தோம் அப்படினா எனக்கு இந்த b யோ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க half g t1 square ன்னு இருக்கா. இப்போ இந்த சைடுல இருக்க நான் இந்த சைடு கொண்டு வந்தா minus half g t2 square plus a t1 minus இந்த பக்கம் வந்தா 8 is equal to 0. இப்போ இதல இருந்து பார்த்தோம் அப்படினா half இந்த ரெண்டுத்துல இருந்து பாக்கும்போது half g வந்து நான் காமனா வெளிய எடுக்கிறேன். இப்போ t1 square minus t2 square அப்படினு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? plus a t1 minus t2 is equal to 0. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. இது half இது a square minus b square ஃபார்மட்ல இருக்கு. அப்போ a plus b t1 minus t2 plus t2 t1 minus t2 அப்படி சொல்லி நான் போடுறேன். plus a times of t1 minus t2 is equal to 0. இப்போ இதில இருந்து t1 minus t2 இருக்கு பாத்தீங்களா? இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. அதாவது t1 minus t2 நான் வெளிய எடுத்தேன் அப்படினா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இங்க எழுதுவா. அடுத்த பேஜ்ல எழுதிக்கிறேன். இப்போ t1 minus t2 வந்து I am going to take common. அப்போ t1 minus t2 என்ன வரும்? half g t1 plus t2 plus a which is equal to 0. இப்போ இதில இருந்து பாக்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் t1 minus t2 is equal to 0. இதை ஈக்குவல் பண்ண போறேன். அதே மாதிரி half g t1 plus t2 plus a இது வந்து தனியா ஈக்குவல் டு 0 ன்னு சொல்லி போடுறேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தா t1 is equal to t2 இந்த மாதிரி வந்துருச்சு. பட் அடுத்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படினா இதை நான் இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படினா g t1 plus t2 plus 2a இந்த 2 வந்து 0 ல மல்டிப்ளை பண்ணா 0 ன்னு சொல்லி ஆயிடும். அதுக்கு அப்புறம் இந்த 2a அந்த பக்கம் அம்ச்சேன் அப்படினா g t1 தனித்தனியா நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப g t1 plus g t2 அதுக்கு அப்புறம் பாருங்க is equal to minus 2a அப்புறம் g t1 is equal to minus 2a minus gt square அப்படி வருது. இப்போ இதல வந்து t1 is equal to t2 இந்த மாதிரி வந்து அவ்வளவுதான். t1 தனியா எடுக்கணும் அப்படினா 2 times of a minus gt2 divided by g அப்படி சொல்லி வருது. இப்போ இதுதான் t1 ஓட வேல்யூ. அப்போ இதல இருந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் இருக்கா. இப்போ ஒரு கண்டிஷன்ல இருந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. பட் ரெண்டாவது கண்டிஷன்ல வேற என்னவோ வந்துருச்சு. அதனால therefore இது வந்து 1 to 1 கிடையாது. எப்போ நம்ம 1 to 1 ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி t1 t2 வந்ததுனா. பட் ரெண்டாவது இடத்துல எனக்கு வேற என்னவோ வந்திருக்கு இல்லீங்களா? அதனால it is not a 1 to 1 function. 1 to 1 function அப்படினா எப்படி இருக்கணும்? இந்த क्वेश्चनக்கு ஏத்த போல பாருங்க. இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த s of t1 is equal to t2 நான் போட்டேன் அப்படினா t1 is equal to t2 அப்படி சொல்லி எனக்கு வந்திருக்கணும். வந்திருந்தால் 1 to 1. நீங்க கேட்கலாம் வந்திருக்கே சார் அப்படினு. வந்திருக்கு. பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ வந்துருச்சு. அதனால இது 1 to 1 கிடையாது. பட் நம்ம புக்ல பாத்தீங்க அப்படினா இது 1 to 1 சொல்லி இருப்பாங்க. அது வந்து ராங். ஓகேங்களா? இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இத ரெக்டிஃபை பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க the function t which maps the temperature in Celsius அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா in Celsius into Fahrenheit into temperature in Fahrenheit is defined by ஓகேங்களா? t of c is equal to f ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ f is equal to 9 divided by 5c plus 32
ஃபைண்ட் டி ஆஃப் 0 இந்த மாதிரி 5 சப்டிவிஷன் தனித்தனியாக ஒன்று ஒன்றும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி வெரி சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். அதாவது கொடுத்துருக்கிறது என்னது, f is equal to 9 divided by 5 c plus 32ன்னு சொல்லியிருக்கா. இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ f இருக்க இடத்துல t of c அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ t of c is equal to 9 divided by 5 c plus 32. a வந்து நான் t of c சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ t of c is equal to f ன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த f இருக்க இடத்துல நான் t of c ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் t of 0, அதாவது இந்த c இருக்க இடத்துல 0ன்னு சொல்லி போட போகிறேன். இப்போ போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. அப்போ t of 0 அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 9 divided by 5 times of 0 plus 32. இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 32ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ t of 0 ஓட வேல்யூ என்னது, எனக்கு 32. ஓகேங்களா? ஓகே, இது ஃபாரன்ஹீட்ல தான் இருக்கு. நம்ம ஃபாரன்ஹீட் டிகிரி ஃபாரன்ஹீட் கூட போட்டுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்னது, எனக்கு t of 28. அப்போ நான் எங்கெங்க c இருக்கோ பாருங்க, எங்கெங்க c இருக்கோ அந்த 28 ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ 9 divided by 5 times of 28 plus 32. ஓகேங்களா? இப்போ 28 9 into 28 என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 9 8 is what, எனக்கு 72. ஓகேங்களா? அப்போ 7 9 2 is what, 18. 18ல வந்து நான் 7 ஆட் பண்ண அப்படின்னா 25. அப்போ 252ன்னு வந்திருக்கு. 252 divided by 5 plus 32. அப்போ இந்த 252 வந்து நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். என்ன வருது பாருங்க, 5 5s are 25. எனக்கு மீதி என்ன வருது 2. சரிங்களா? அப்போது நான் பாயிண்ட் வச்சா என்ன அடுத்து ஒரு நம்பர் நான் இறக்கணும், அதனால் நான் 0ன்னு சொல்லி போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் 0ன்னு சொல்லி போட்டால் இங்கே என்ன வருது அப்படின்னா அடுத்த நம்பரே இல்லை. அதனால் பாயிண்ட் வச்சா அப்படின்னா அகைன் ஐம் கெட்டிங் 0. அப்போது எனக்கு 50.4ன்னு வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து 50.4 ப்ளஸ் 32. அப்போது இங்கே பாருங்கள், நான் t28ன்னு 40 போட்டேன் அப்படின்னா அதை ஆட் பண்ணுங்கள். எனக்கு 82 32 ப்ளஸ் 50.4 அடுத்த பேஜில் எழுதுக்கிறேன். 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் t of -10 போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் என்னது, நான் ஒரு தடவை கொஸ்டின் இங்கே எழுதுறேன். அதாவது t of c is equal to என்ன வரும், 9 divided by 5 times of c plus 32. -10 நான் போட்டால் என்ன வரும்னு சொல்லி பாருங்க. அப்போது from this t times of -10 which is equal to 9 divided by 5. அப்போ -10 நீங்கள் போட்டோம் அப்படின்னா -10 plus 32. இப்போ இதிலிருந்து பாருங்க, இது ரெண்டு நான் கேன்சல் பண்ணுறேன். -2 ஆகிடுமா? அப்போ which is equal to -18 plus 32. அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுங்க, அதாவது 32ல் வந்து 18 போயிடுச்சு அப்படின்னா I'll be getting எனக்கு 14 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க. The value of c when t of c is equal to t of c ஓட வேல்யூவே வந்து 212 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, t of c ஓட வேல்யூவே வந்து 212ன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வேல்யூ ஆஃப் c வந்து கண்டுபிடிங்க. வெரி வெரி சிம்பிள். இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷன் தானே, இதுதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காரு. அப்போ இதில் பாருங்க 212 நான் அப்படியே போட்டுறேன், ஏன்னா t of c இருக்க இடத்துல அவங்களே கொடுத்துருக்கதால. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து c வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 9 divided by 5 times of c தான் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் 32. ஓகேங்களா? இப்போ இந்த 32 அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா -32 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன வருது பாருங்க, 9 divided by 5 times of c என்ன வரும், 212 -32. அப்போ நான் 212ல் வந்து -32 பண்ணால் எனக்கு என்ன வருது, 9 divided by 5 times of c எனக்கு 180 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அப்போ இதில் இருந்து பாருங்க, c is equal to 180 into தலைகீழாக போயிடுமா, அப்போது 5 divided by 9 அப்படின்னு சொல்லி ஆகிடுது. இப்போ நான் இதை கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 2 times 20 ஆகுது. இப்போ c is equal to எனக்கு cன்றதெல்லாம் நான் 100 டிகிரி செல்சியஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்னன்னு சொல்லி பாருங்க. டெம்பரேச்சர் when செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபாரன்ஹீட் வேல்யூ. செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன் செல்சியஸ் வேல்யூ c இஸ் ஈக்குவல் டு எஃப்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒன்று எங்கெங்கே c இருக்கோ அங்கெல்லாம் எஃப்னு போட்டுக்கணும், அல்லது எங்கெங்கே எஃப் இருக்கோ அங்கெல்லாம் சின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் அது, இப்போ ஜென்ரலாக நமக்கு எப்படி இருந்தது, f இஸ் ஈக்குவல் டு எனக்கு 9 divided by 5 times of c plus 32 வந்து பார்த்தீங்களா, இதில் நான் வந்து இந்த எஃப்க்கு பதிலாக cனே போட்டுக்கிறேன். அப்போ c divided by c is equal to 95c plus 32 இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா c எல்லாம் நான் ஒரு சைடு ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போது c minus 9 divided by 5c which is equal to 32ன்னு சொல்லி இருக்கு. அப்போ நான் அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா c நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ நான் c நான் காமனாக எடுத்தால்
1 minus 9 divided by 5 which is equal to 32 னு சொல்லி வருது. இப்போ நான் LCM எடுத்தா என்ன வருது? C. இப்போ 5 minus 9 divided by 5 சரிங்களா is equal to 32. இப்போ இதுல இருந்து பாருங்க எனக்கு C minus 4 னு ஆயிடுச்சு. அப்புறம் 32 into 5 னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் மல்டிப்ளை இங்க பாருங்க. நான் இப்படி போடவே தேவையில்லை. இருங்க. இந்த ஸ்டெப்பே வந்து வேணாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா let me write. இப்போ C minus 4 divided by 5 is equal to 32 இருக்கு. அப்போ இதுல இருந்து பாருங்க C எனக்கு வேணும் அப்படினா 32 இது அந்த சைடு போச்சு அப்படினா 5 divided by minus 4 அப்படி சொல்லி ஆயிடுச்சு. இப்போ 4 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணா எனக்கு 8. இப்போ C ஓட வேல்யூ என்னது எனக்கு 8 5s வந்து 40 மைனஸ் இருக்கிறதால minus 40 டிகிரி செல்சியஸ். இது வந்து செல்சியஸ்ல சொல்லும்போது நம்ம minus 40 டிகிரி செல்சியஸ். இதுவே ஃபாரன்ஹீட்ல சொல்றோம் அப்படினா 40 டிகிரி ஃபாரன்ஹீட். அதான் minus 40 டிகிரி ஃபாரன்ஹீட். ஏன் அப்படினா இங்க செல்சியஸும் இந்த 5th ஹெட்டிங் பாத்தீங்கன்னா செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம செல்சியஸ் வேல்யூவும் அதே தான், ஃபாரன்ஹீட் வேல்யூவும் அதே தான். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.